கிராம பஞ்சாயத்தை மீறி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த இளைஞரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக நாகை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். அகரகொந்தகை கிராமத்தைச் சேர்ந்த வீரகன் குடும்பத்தோடு அந்த கிராமத்தில் வசித்து வருகிறார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் புதுமனை புகு விழாவிற்கு டிஜிட்டல் பேனர் வைப்பதில் தகராறு ஏற்பட்டது. அந்த மோதலில் வீரகனை அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பராஜ், நரேஷ்குமார், ஹரீஷ்குமார் உள்ளிட்டோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த வீரகன் தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அறிந்த அகரகொந்தகை கிராம நிர்வாகிகள் ஊர் கட்டுப்பாட்டை மீறி காவல் நிலையம் சென்றதற்காக 10,000 ரூபாய் அபராதம் போட்டுள்ளனர். இதனை ஏற்காத பாதிக்கப்பட்ட வீரகனை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து உத்தரவு போட்டனர். இதுகுறித்த வீடியோ காட்சிகளோடு நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீரகன் புகார் அளித்தார். ஒதுக்கி வச்சிருக்காங்களா? சரி. ஒதுக்கி வச்சிருக்காங்களா? சரி. என்னை 2 மாதத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க சார். அது சம்மந்தமாக நான் நாகப்பட்டினம் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். இதுவரை எஸ்பிகிட்ட கொடுத்துருக்கேன், நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன், வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஆடியோட்ட கொடுத்துருக்கேன், மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சார். இதோட 2 மாதம் ஆகும் சார். நேற்று 1ஆம் தேதி கூட்டம் போட்டு திருப்பி யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, என் வண்டி வாகனத்தை என்கிட்ட டிராக்டர் இருக்குது சார், இந்த வாகனத்தெல்லாம் யாரும் கூப்பிட்டு ஓட்டக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது. எனக்கு வெளியூர்லேருந்து டிராக்டர் வராங்க சார், டிராக்டர் ஓட்ட டிரைவர் வராங்க. அவங்கள நீலாம் போகக்கூடாது, போனீங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு அவங்கள மிரட்டுறது போட்ட என்னை ஊரில் இருக்க முடியாத மாரி ரொம்ப ஒரு அட்டுழியங்கள் பண்ணுறாங்க சார். மலேசியாவில் மாயமான தனது மகனை மீட்டு தர கோரி அவரது தாயார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை அளித்தார். மாதாந்திர குறைதீர் கூட்டம் நடைபெற்ற நிலையில் மேல்பட்டி சொக்கரிஷிபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி கோரிக்கை மனு அளித்தார். அதில் 2022ஆம் ஆண்டு மலேசியாவிற்கு பணிக்கு சென்ற தனது மகன் மணிகண்டனை கடந்த 2 மாதங்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் அவனை எப்படியாவது மீட்டு தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். என் பையன் இருக்கிறானா இல்லையா, என்ன வேணுங்க, என்ன இதுவும் கிடையாது. எப்படியாவது தயவுசெய்து எல்லாருக்கும் என்ன என் பையன் தந்து என்கிட்ட விட்டுருங்கப்பா. கடைசியா எப்போ பேசுனீங்க அவர்கிட்ட? அவர்கிட்ட பேச 2 மாசம் ஆச்சுங்க. திருப்பி பேசுற எந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிறானா இல்லையா எதுவும் எனக்கு தெரியல. இப்போ யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாலும், ஓனருக்கு பண்ணாலும் எடுக்க முடியாது, எங்கள் பையனுக்கு பண்ணாலும் எடுக்க முடியாது. யாரும் எனக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. கண்ணீர் பார்த்து எந்த நிலைமை எந்த தாய்க்கு வரக்கூடாது, நிலைமை எங்கள் பையனுக்கு வரக்கூடாது. எனக்கு நில நேரத்துக்கு கூட இல்லை சார். எனக்கு மீட்டு எங்கள் பையனுக்கு ஒன்றதுக்கு நான் அன்னைக்கு கூலி செஞ்சா நான் கஞ்சி குடிக்கிறேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.